நண்பர்களே 120 நாள் ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அதனால 120 நாள் லேன் பிளக்கிங்ல இது 29வது நாள். காலையில எழுந்திரிச்சு பிரைவசி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் புதுசா ட்ரைபேட் வாங்கிட்டேன். அதனால இதுக்கு மேல வீடியோ கிளிப்ல டப்புன்னு வந்துடும். காலையில உணவா பருப்பு குழம்பு கொடுத்தாங்க. புரோட்டீனே இல்லாதனால வெக்ஸோட சாப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லா வெட்டியா இருக்காதான். அதனால முதல்ல வந்துட்டு ஒரு 12 மணிக்காட்ட ஒரு குழியில போட்டு வந்துட்டு மதியானம் மீல் என்னன்னு தேட ஆரம்பிச்சிட்டேன். மதியானத்துக்கு 5 எக் ஒன்று உடஞ்சு போயிருக்கு போல. சரி ஃபுல் மீல் அடிச்சாச்சு, போய் தூங்க வேண்டியதான். 2 மணி நேரம் உறக்கம். பக்கத்துல புயலே வந்தா கூட அண்ணன் எழுப்ப முடியாது. 2 மணி நேரம் கழிச்சு நானா எந்திரிச்சிட்டேன். மனுஷன் இருக்காப்ல வரணும் 3 மணிக்கே கால் அடிச்சிடறாப்ல. அதனால எந்திரிச்சிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு பிளாக் காஃபி ஃப்ரூட் இப்படி சொன்னா அது பேரை மறந்துட்டேன். எடுத்தோன்னா ஜிம்முக்கு போன நண்பர்களே வெறிச்சோடி தான் இருந்துச்சு. இதனால வந்துட்டு நம்ம தலையை வந்தாப்ல நோ வேணாம். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து செஸ்ட் அண்ட் ட்ரைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் வர வீடியோ எல்லாம் கேப்ஷன்ல தந்துறேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த சைடுல இருந்தாலும் நம்ம கண்டினியூஸா பண்ண அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகதான் செய்யுது. அதனால நீங்க எதுல வீக்கா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுல வந்துட்டு புஷ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வீக்கா இருக்கல இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கறது தப்பே இல்லை. நானே இன்னும் வீடியோ எடிட்டிங்ல இன்னும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஒர்க் அவுட்டுக்கு பிறகு மேல போசிங்லாம் பண்ணி பார்க்கணும். அதாவது போசிங்லாம் தெரியாது, இதுக்கு மேல கத்துக்க வேண்டியதான். பாடி கண்டிஷனை கண்ணாடியில பார்த்துட்டு ட்ரைசெப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஏன்னா ஷேப் தான் பிடிக்கல. நம்ம போசிங் பண்ணி பார்க்கறது கரண்ட்டுக்கே பிடிக்கலையா இருக்கு. சாமி போடா அப்படின்னு தாட்டி விட்டாப்ல. ஓகே இதுக்கு மேல இருந்தா ஆகாது அப்படின்னு மொட்டை மாடி கிளம்பிட்டேன். ஜிம் பிடிக்கணும், ஜிம் மொட்டை மாடி அதை விட பிடிக்கும். வந்துட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு நடைய கட்டிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு கடைசி மேலே எடுத்துட்டு நாளைக்கு பாப்போமா.